அதிமுகவின் பொதுச் செயலாளராக வி.கே. சசிகலாவை நியமனம் செய்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சசிகலா குறித்து ஒரு சிறிய குறிப்பை இப்போது பார்க்கலாம். 1957ஆம் ஆண்டு திருத்துறைப்பூண்டியில் விவேகானந்தன் கிருஷ்ணவேணி தம்பதியரின் 5வது மகளாக சசிகலா பிறந்தார். இவருக்கும் தஞ்சை மாவட்டம் விளாரை சேர்ந்த நடராஜனுக்கும் திருமணம் நடைபெற்றது. நடராஜன் 1982ஆம் ஆண்டு அப்போதைய தென்னார்காடு மாவட்ட மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றிய போது மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த சந்திரலேகா மூலமாக சசிகலா ஜெயலலிதாவிற்கு அறிமுகமானார். அப்போது அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்த ஜெயலலிதாவுடன் சசிகலாவின் நட்பு வளர்ந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா தேர்வு செய்யப்பட்டார். அதைத் தொடர்ந்து சசிகலா அதிமுகவில் உறுப்பினரானார். தொடர்ந்து சசிகலா அதிமுகவின் தலைமை செயற்குழு உறுப்பினராக ஜெயலலிதாவால் நியமிக்கப்பட்டார். 1987ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் இல்லமான வேதா இல்லத்தில் குடியேறிய சசிகலா ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவராக செயல்பட்டார். 1996ஆம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் தொடுக்கப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு காரணமாக ஜெயலலிதாவுடன் சசிகலாவும் கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்தார். 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட சசிகலா சில மாதங்களில் மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவுடன் சசிகலாவும் 22 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்து பிணையில் வெளியே வந்தார். பின்னர் கர்நாடகா உயர்நீதிமன்றம் ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோரை வழக்கில் இருந்து விடுதலை செய்தது. இது தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. கடந்த 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைந்ததை அடுத்த பொதுச் செயலாளராக பதவியேற்க வி.கே. சசிகலாவை அதிமுக நிர்வாகிகள் வலியுறுத்தி வந்தனர். தற்போது வி.கே. சசிகலா அதிமுகவின் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.